எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் அவனுக்கும் சிகப்பிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்க. வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னாவே சமீப காலமாக அது ஃப்ரைடேவாகத்தான் இருக்கு, நம்மளை வறுத்தெடுக்கின்ற நாளாகத்தான் அமைகிறது. ஸோ தேர் இஸ் சம் டீலிங் பிட்வீன் த சிகப்பி அண்ட் வெள்ளிக்கிழமை ராமசாமி. அந்த வகையில் இனி நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரில. முதல்ல நிறைய நியூஸ் இருந்தாலும் மிகவும் சந்தோஷமான அருமையான தகவல்களை இப்போ முதல்ல பார்த்துடலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. போன மாதத்தினுடைய கடைசி எக்ஸ்பைரி தான் சூப்பராக இருந்தது. மிகப்பெரிய அளவில் இறங்குச்சு, மிகப்பெரிய அளவில் ஏறிச்சுன்னு நல்ல வாலட்டிலிட்டியாக கடைசி நாள் என்பது இருந்தது. இன்றைக்குமே இந்த முதல் வாரத்துலையுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டில் 250 பாயிண்ட் எல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு இருந்தது. கடைசியில் 21 பாயிண்ட் என்பது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கடந்த 2 வாரத்தினுடைய எக்ஸ்பைரி என்பது பல ட்ரேடர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைந்திருக்கும். ஆனால் என்ன மகிழ்ச்சியாக இருந்து என்ன, வியாழக்கிழமை முடிஞ்ச அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது அது ஒரு சிகப்பியாக தான் சமீப காலமாக வந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன ஆகும் தெரியல. இப்போ பாருங்க, இன்னொரு மகிழ்ச்சியான சம்பவம். ஒரு நண்பர் சொல்றாப்புல, ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் லாபம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாருங்க. ஒரு நண்பர் சொல்றாரு, வாழ்க்கையிலேயே முதல் முறையா 2 நாள் தான் மார்க்கெட்டே கீழே பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு 35% லாபம். எதனால லாபம்னா, சமீபத்தில் NSDLன்னு ஒரு ஐபிஓ வந்தது. அந்த ஐபிஓ எடுத்து விற்காம வச்சிருக்கார் நண்பர். இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பருமே சொல்கிறாப்புல, என்னதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வாங்கி வச்ச பல ஷேர்கள் மைனஸ் டோட்டல் போர்ட்ஃபோலியோவே மைனஸில் இருந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேர் 20% அப்பர் சர்க்கியூட் அடிக்கும்போது அளவில்லாமல் மகிழ்ச்சி வருது. ஸோ மார்க்கெட்டில் பாப்புலராக இருந்த CDSL பங்கு, BSE போன்ற பங்குலாம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்தது. அந்த வகையில் இந்த NSDL அப்படின்ற பங்கு இதுவும் லிஸ்ட் ஆன பிறகு 27% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. யாரா என் சங்கத்து ஆளை அடித்தது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் இப்போ தான் சமீபத்தில் இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற ஒரு பங்கை விற்று விட்டார். நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் நிற்காம ஒரு 9% ஏறிடுச்சு. நண்பர்களே, இந்த 9% என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு வருடமாக இந்த பங்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் 10-11% என்பது நஷ்டம் தான் இந்த பங்கு பண்ணி வச்சிருக்கு. என்னடா இந்த பங்கு கல்லு மாதிரி கிடக்குறானே அப்படின்னு சமீபத்தில் ஒரு நண்பர் விற்று விட்டாரு. என்ன மேஜிக் நடந்ததுன்னு தெரில. ரொம்ப நன்றிங்கன்னு அந்த பங்கு நிற்காம ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 4200 4700 வந்துடுச்சு. ஸோ இப்படி ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கு ஏறி இருக்கக்கூடிய நிலைமையில நிறைய பேர் பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு என்னதான் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்குமே வெகு காலமாக, ரொம்ப காலமாக இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை ஒட்டியே, எப்படி இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் 200 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டியே ட்ரேட் ஆகிட்டு திடீர்னு மேலே போனானோ, அது மாதிரி இது மேலே போகாட்டியும் பரவாயில்ல, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு கீழே போயிட்டு சம்பாரிச்சு கொடுக்கலாம்ல, ஏன் ஒரே இடத்துல இருக்க அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய கேள்வியாக இருக்குது. நண்பர்களே, இப்போ வலைதளங்களில் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் போய்கிட்டு இருக்கு. அதாவது கேட்டகரி வைஸ் எந்த கேட்டகரியில் டேரிஃப்னால எவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுக்கெல்லாம் இப்போ டெம்பரவரியாக எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு டேரிஃப் என்பதே இல்லை. ஸோ ஐஃபோன் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு போகுதுன்னா அதுக்கு இல்லை. ஆனால் இந்த டைமண்ட், கோல்டு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரிஃப் இப்போ 50% போட்டங்காட்டி இதுக்கு முன்னாடி இருந்த 2ஓட சேர்ந்து இப்போ 52.1% மாறுது. ஃபார்மாலில் இப்போ வரைக்கும் எக்ஸம்ஷன் வாங்கி வச்சுருக்காங்க. அது டெம்பரவரி எக்ஸம்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கீல, டெக்ஸ்டைல், எங்கள் ஊர் டெக்ஸ்டைலுக்கு 59% போட்டுட்டாங்க அப்படின்னு இங்கே எங்கள் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம கம்முன்னு விவசாயத்துக்கே போயிடலாம் தம்பி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு நம்ம அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டார். ஹலோ பிரதர், கடைசியில் அப்புறம் ஒரு ஊரே இருக்காது, திருப்பூர்ன்ற ஊரே இல்லாமல் போயிடும். ஸோ ஆகஸ்ட் 28க்குள்ளே ஏதாவது ஒன்றை பேசி கீசி இதை என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி பண்ணி விடுறதா நல்லது. ஏன்னா இப்போ 59%, அதாவதுங்க காய்ச்சலும் தலைவலியும் அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும். இப்போ ஃபார்மா செக்டரில் இருக்கிறவங்க வந்து சரி இப்போதைக்கு டெம்பரரி எக்ஸப்ஷன் இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்கள பெருசாக பாதிக்காது.
இதுவே நாளையிலிருந்து போகிற சரக்குக்கு உனக்கு 59% நீ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா தான் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்பது என்னன்னு தெரிய வரும். ஸோ ஒரு நண்பர் சொல்கிற மாதிரி தான், நம்ம பணம் ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி முதலீட்டாளர்களும் சரி அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைன்னா போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கடுப்பாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இன்னும் 2 மனசுக்கு கஷ்டமான தகவல்கள் இருக்குங்க நண்பர்களே. ஹட்கோ அப்படின்ற ஒரு பங்கு ஒரு நண்பருக்கு கிட்டத்தட்ட 17% லாபத்தில் இருந்தது. கடந்த 2-3 வாரங்களுடைய சரிவில் கழிச்சு இப்போ போய் அவர் எடுத்து பார்க்குறாரு -2% அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட கொடுமையே, கடந்த 1 மாதமாகவே நான் ஒரு சிகப்பி, எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே சிகப்பாக தான் இருக்கணும்னு கடந்த 1 மாதமாகவே தொடர்ந்து இறங்கி 20%க்கு மேலே அந்த பங்கு என்பது குறைந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு மனசுக்கு கஷ்டமான தகவலாக தான் இருக்குது. ஏற்கனவே இந்த பங்கு ஒரு முறை இதே உச்சியை ஒரு முறை அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் பெருசாக சரிவடைஞ்சு மறுபடியும் ஒரு முறை சம்பாரித்து கொடுத்துருக்கான். இந்த முறை பாதி கிணத்துல இருக்கான். இனி திரும்பி வரப்போகுதா அல்லது முழு சிகப்பியாக மாறி கடைசி வரை கீழே போயிட்டு அப்புறம் இன்னொரு ரவுண்டு வருதான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இப்படி ஒரு இறக்கம் ஏற்றம் அப்படின்றது 6 மாதத்தை சாப்பிட்ருக்கு. இனி மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இந்த பங்கு இப்படி இறங்கி ஏறிச்சா அல்லது திரும்பி ரெக்கவரி ஆச்சா என்ன ஏதுன்றதே தெரிய வரும். உடனே ஏதாவது மாற்றம் வர அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்க வேண்டிதான். மற்றபடி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது இது எப்படி இருக்குன்னா 6 மாத காலமாக அது இறங்கி ஏறி இருக்கு. அப்போ அடுத்த ஏற்ற இறக்கத்துக்கோ அல்லது ஏற்றத்துக்கோ அப்போ இன்னும் 6 மாதம் ஆகுமா அப்படின்றதான் ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் ஏதோ 6000 ஷேர் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு 10 ஷேரை வாங்கி கும்பா ஆனவன் கிடையாது, நான் வாங்கின 10மே கும்பாவாக தான் இருக்குது அப்படின்றாரு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பல பேர் போட்ட கமெண்ட்டுகளை படித்து பார்த்துருக்கேன். கடைசியாக எப்படி அவங்க லாபம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய பங்குகள் தானாக இறங்கி மறுபடி தானாக ஏறி தான் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. அப்படி இல்லையா, அவங்க ஒவ்வொரு இறக்கத்திலையும் இப்போ கூட பாருங்க 1000 பாயிண்ட் இறங்குனா கிட்டத்தட்ட 10 to 15% பல பங்குகள் இறங்குது. அப்புறம் மறுபடியும் போன முறை இதே மாதிரி தான் 1000 பாயிண்ட் இறங்கிட்டு மறுபடியும் 1000 பாயிண்ட் திரும்பி ஏறிச்சு, 10% இறங்கி பல பங்குகள் 10% ஏறிச்சு. இப்போ மறுபடியும் 1000 பாயிண்ட் இறங்கி இருக்கிறதுனால பல பங்குகள் 10 to 15% இறங்கியிருக்கு. இனி மறுபடியும் 1000 பாயிண்ட் ஏறுமா ஏறாதான்னு தெரில. பட் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒவ்வொரு சப்போர்ட்டுகளையும் ஏவரேஜ் பண்ணி தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார், அல்லது ஒரு நல்ல பங்கா பார்த்து எடுத்து அதுவா இறங்கி அதுவா ஏறிடுச்சு அப்படின்ற வகையில் நிறைய பேர் ஜெயிச்சவங்க இருக்காங்க. அல்லது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பணத்தை வண்டியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சப்போர்ட்லையும் முயற்சி பண்ணி ஒவ்வொரு அட்டம்ப்டுக்கு மேல் அட்டம்ப்ட் அடிச்சு அதுக்கப்புறம் அதை ப்ராஃபிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இப்படித்தான் நான் பல லட்ச கமெண்ட்டுகளை பார்த்துருக்கேனே ஒழிஞ்சு வேறு எந்த வகையான வழியிலையும் லாபம் பெருசா பண்ணி நான் பார்த்ததில்லை. அதனால இந்த நண்பர் சொல்றாப்புல, பாவம் மனசு வருத்தப்பட்டு தான் சொல்றாப்புல, நான் ஏதோ 10 ஸ்டாக் வாங்கி கும்பானவன் கிடையாது, நான் வாங்கின 10 ஸ்டாக்குமே கும்பாதான் அப்படின்றாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான், ஒன்னா அந்த பங்குகளாகவே நல்ல பங்குகளாக லாபம் கொடுத்து கொண்டிருக்க பங்குகள் அதுவா திரும்பி ரெக்கவரி ஆகி பார்த்துருக்கேன். இல்லைன்னா ஒவ்வொரு சப்போர்ட்லையும் கஷ்டப்பட்டு ஏறுமா ஏறாதா ஒன்றுமே தெரியாது. இப்போ கூட பாருங்க 1000 பாயிண்ட் நிஃப்டி இறங்கிடுச்சு, அது திரும்பி ஏறுமா இல்லையான்றது எப்போ தெரியும்? 2-3 மாதம் கழிச்சு இப்படி வந்துச்சுன்னா ஏறுன்னு தெரிய வரும், இல்லைன்னா டவுன்ஃபால் கண்டினியூ ஆச்சுன்னு தெரிய வரும், அவ்வளவுதானே. ஸோ எதிர்காலம் என்னன்னே தெரியாமல் இந்த இடத்துல போய் மறுபடியும் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த மாதிரி ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சவங்களோ அல்லது அதுவாக திரும்பி ஏறினவங்களையோ தான் நான் ஜெயிச்சு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் கமெண்ட்டுகளை பார்த்துருக்கேன், வேற எந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டு பண்ணுறவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க. பட் எத்தனை பேர்த்தினால மாசமான சம்பளம் வருது, கரெக்டாக பட்ஜெட் போட்டு எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ணி அது வேற நம்ம பேங்க்ல பணம் வைக்கலின்னா அதை வேற பவுன்ஸ் விட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சார்ஜை போட்டு விட்ருவாங்க. ஸோ அதை சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எத்தனை பேர்த்தினால முடியும்? நண்பர்களே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் அப்படியே தலையை பிச்சுக்குவீங்க. லூப்பின் ஒரு பங்கு, எஃப்எஸ்எல்னு ஒரு பங்கு, அப்படி என்ன தியாக தகவல் சொல்ல போகிற தலை பிச்சுக்கிற மாதிரி. இப்போ வீட்டம்மா ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு புரியாது, தலை பிச்சுக்குவோம், அதெல்லாம் நார்மல் கண்டிஷன். பட் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா
இந்த FSL ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற பங்கு இன்னுமே 52 வீக் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லூப்பின் ஒரு பங்கு அதுவும் பெருசாக இறங்கல, அது ஃபார்மா ரிலேட்டடான பங்கு. இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷனுடைய பிஸ்னஸ் ஏரியா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய ஜியாகிரபி வைஸ் பார்க்கும் பொழுது நார்த் அமெரிக்காவில் தான் 68% பிஸ்னஸ் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தலையை பிச்சுக்கிற மாதிரி இது இன்னும் 52 வீக் ஹையில் தான் இந்த FSL அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லூப்பின் அப்படின்ற நிறுவனமும் ஃபார்மா சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் இப்போ எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பங்கு இன்னைக்கு இப்போ வரைக்குமே ப்ளஸில் தான் இருக்குது. இது என்ன ஒரே ஆச்சரியம்னு ஒரு மாதிரி தலை பிச்சுக்கிற கண்டிஷன். நண்பர்களே, இந்த எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ இந்த வெளிநாட்டு தடை என்பதெல்லாம் சமீபத்தில் செபி பண்ணாங்க. அதனால் பல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் எச்சரிக்கையாகி இந்த எக்ஸ்பைரி ரிலேட்டடான ட்ரேட்ஸு, ஜீரோ ஹீரோ, அது மாதிரி பல ஆப்ஷன் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தகவலுக்குள்ளே போகாமல் மேபி இருந்திருக்கலாம். இப்போ 2 வாரமாக ஓவராக கீழே 10 ரூபா ஆப்ஷனை மேலே கொண்டு போகிறதும் 100 ரூபா ஆப்ஷனை கீழே கொண்டு வந்து என்னத்தையோ ஒன்று பண்ணி ஏற்கனவே ஒரு கிட்னி எடுத்துட்டானே, 40-50 கோடின்னு பணத்தை போட்டு சம்பாரிச்சிட்டு போயிட்டானு. அந்த காலத்தில் பெரிய பெரிய ட்ரேடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வேணுக்குன்னே லாஸ் பண்ணுவாங்களாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்போ தான் அவங்கள ட்ரேடிங்குள்ளேயே அலோவ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பணமாக பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பல ட்ரேடர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆளுகளை சிக்க வைக்கிறதுக்காகவே 2 எக்ஸ்பைரியாக என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியாமல் இருக்குது. ஸோ ஏற்கனவே பல ட்ரேடர்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய் ஒரு கிட்னி எடுத்துவிட்டு இன்னொரு கிட்னி எடுக்கிறதுக்கு தான் வான்னு கூப்பிட்டுருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே என்னன்னு தெரியல. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இன்றைய காலகட்டம். நன்றி, வணக்கம்.